ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நாம் இந்த தசகத்தோட 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். த்வச்சிச்சந்தோ ரோம त्वचिच्छन्दो रोम ஸ்வபிகுஷகணः स्वपिकुशगणः சக்ஷுஷி கிருதம் चक्षुषि घृतं சதுர்ஹோதாரோங்க்ரௌ चतुर्होतारोङ्ग्रौ ஸ்ரீகபிவதனே சோதரயிடா श्रुकपिवदने चोदरयिडा கிரகா ஜிஹ்வாயாம் தே ग्रहा जिह्वायां ते பரபுருஷ கர்ணே ச சமசஹ परपुरुषकर्णे च चमसः விபோ சோமோ வீரியம் विभो सोमो वीर्यं வரதகலதே சேப்யுபசதஹ वरदगलदे शेभ्युपसतः त्वचिच्छन्दो रोम स्वबिकुशगणः चक्षुषि घृतं त्वचिच्छन्दो रोम स्वपिकुशगणः चक्षुषि घृतं चतुर्होतारोङ्ग्रौ श्रीगभिवदने शोदरयिडा चतुर्होतारोङ्ग्रौ श्रुकपिवदने चोदरयिडा ग्रहा जिह्वायां ते परपुरुषकर्णे च चमसः ग्रहा जिह्वायां ते परपुरुषकर्णे च चमसः विभो सोमो वीर्यं वरदगलदे सेप्युपसदः विभो सोमो वीर्यं वरदगलदे शेभ्युपसतः. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். வரத வரங்களை அள்ளித் தருபவரே குருவாயூரப்பா, விபோ எங்கும் நிறைந்தவரே, பரபுருஷ பரம்பொருளானவரே, தே த்வச்சி உங்களது தோலில், சந்தக வேதங்களில் உள்ள சந்தஸ்கள் உள்ளன, ரோமசு உங்கள் ரோமங்களில், குஷகணக அப்பி தர்பை புற்கள் உள்ளன, சக்ஷுஷி கண்களில், கிருத்தம் யாகத்திற்கான நெய்யும், அங்க்ரவ் திருவடிகளில், சதுர்ஹோதாரக 4 ரித்விக்கிகளும், வதனே முகத்தில், ஸ்ரிக் அப்பி ஸ்ரிக் என்கிற ஹோமத்தில் நெய்யை ஊற்றுவதற்கு பயன்படுகிற கரண்டி அது இருக்குது, உதரேஷ்ச வயிற்றில், இடா ஹவிசை வைக்கிற இடா என்கிற கலசம், ஜிஹ்வாயாம் நாக்கில் சோமரசம் வைக்கின்ற பாத்திரம், கர்ணேச்ச காதில் சமசா என்கிற சோமரசத்தை அருந்துவதற்கான கிண்ணம் போன்ற பாத்திரம், வீரியம் சோமக உங்களது வீரியமே சோமரசம், கலதேசே கழுத்து பகுதியில், உபசத் அப்பி உபசதங்கள் என்று சொல்லப்படுகின்ற இஷ்டிகளும் உள்ளன. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். த்வச்சிச்சந்தோ ரோம ஸ்வபிகுஷகணः சக்ஷுஷி கிருதம் சதுர்ஹோதாரோங்க்ரௌ ஸ்ரீகபிவதனே சோதரயிடா கிரகா ஜிஹ்வாயாம் தே பரபுருஷகர்ணே ச சமசஹ விபோ சோமோ வீரியம் வரதகலதே சேப்யுபசதஹ. இந்த 13வது தசகத்தோட 9வது ஸ்லோகம் ரொம்ப விசேஷமானது. என்னன்னு பார்த்தா, இந்த ஸ்லோகத்தில் வராக பகவானோட சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கமும்
யஜ்ஞத்தில் எந்த எந்த வஸ்துக்கள் அப்படின்னு பட்டதிரிகள் சொல்கிறார். இங்கே பகவான் யஜ்ஞஸ்வரூபியாக யஜ்ஞ வடிவினராக சித்தரிக்கப்படுகிறார். யஜ்ஞத்துக்கு தேவையான யாவும் அவருடைய உடலின் பாகங்களில் இடம் கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஹே வரதா, வராக தேவரே, எங்கும் நிறைந்தவரே, உங்களது தோளில் சந்தஸ்கள் உள்ளன. சந்தஸ்னா காயத்ரி அனுஷ்டுப்னெல்லாம் சொல்வா இல்லையா, வேதங்களில் இருக்கிற பொயட்டிக் மீட்டர் அது. அதனால் என்னென்னா அவரோட தோலில் வேதங்களில் அமைந்துள்ள சந்தஸ்கள் இருக்கின்றன. வராகரின் ரோமங்கள் தான் ஹோமத்துக்கு பயன்படுகிற தர்பை புட்கள். யாகத்துக்கு முக்கியமானது நெய் இல்லையா, நெய் அவரோட கண்களில் இடம் கொண்டுள்ளது. வராகருக்கு 4 கால்கள், அவை 4 ரித்விக்களாக உள்ளன. ஹோதா, அத்வர்யு, உத்காதா, பிரம்மன் என்கிற 4 ரித்விக்களாக உள்ளன. முகத்தில் நெய்யை ஊற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகிற சிறுகு என்கிற கரண்டி, வயிற்றில் ஹவிசை வைக்கிற கலசம் போன்ற பாத்திரம், நாக்கில் சோமரசம் வைக்கப்படும் பாத்திரம், காதில் சோமரசத்தை அருந்துவதற்கான கிண்ணங்கள். பகவானே, உங்களது வீரியமே சோமரசம். உங்கள் கழுத்து பகுதியில் உபசத் என்று சொல்லப்படும் சிறிய ஆராதனை முறைகளும் உள்ளன. இப்படி யஜ்ஞ வடிவமாக வராகரை போற்றுவது எதனால்? ஹிரண்யாக்ஷன் தன்னை வெல்லக்கூடியவர் யாரும் இல்லை, யாரும் இருக்கக்கூடாது என்று மமதை கொண்டான். வருணதேவன் பகவான் விஷ்ணு அவனை தோற்கடிக்கும் வல்லமை உடையவர் என்று சொன்னதும், எங்கே அந்த நாராயணன் என்று கூவிக்கொண்டு அவருடன் போர் புரிய வேண்டும் என்ற வெறியுடன் அலைந்தான். அவரை காண முடியாததால் அவருக்கு மிக விருப்பமான பூமி தேவியை கவர்ந்து கொண்டு சென்றான். தானே பிரபஞ்சத்தின் தலைவன், கடவுள் என்று நிலைநாட்ட விரும்பி பூமியை ரசாதலத்தில் ஒளித்து வைத்தான். உலகத்தை இருளிலும் துயரிலும் மூழ்கடித்தான். இந்த நிகழ்வு பிரபஞ்சத்தின் இயல்பான ஒழுங்கையும் சமநிலையையும் சீர்குலைத்தது. ஸ்வர்கலோகங்களும் நிலை குலைந்தன. தேவர்களால் பூமியை மீட்க முடியவில்லை. அவர்கள் பகவானை சரணடைய பகவான் வராக அவதாரம் எடுத்துக்கொள்கிறார். ரசாதலத்தில் ஒளித்து வைக்கப்பட்ட பூமியை அகழ்ந்தெடுத்து மீட்டு காப்பாற்றி புத்துயிர் அளித்த செயலும் பிரபஞ்சத்தின் சமநிலையை காத்த செயலும் மாபெரும் யஜ்ஞத்தை செய்ததற்கு ஒப்பாகும். ஏனென்றால் யஜ்ஞம் என்பது லோகக்ஷேமத்துக்காக செய்யப்படுவது. பூமி தன் சுற்றுவட்ட பாதையிலிருந்து நழுவி கீழோகங்களுக்கு சென்றுவிட்டது. வராகர் பூமியை அதன் சுற்றுவட்ட பாதையில் சரியான இடத்தில் நிலைநிறுத்தினார். நீருக்கும் நிலத்துக்கும் இடையிலான சமநிலையையும் மீட்டெடுத்தார். தனது தெய்வீக சக்தியால் தீய சக்தியான கொடிய அரக்க வடிவில் கொடூரங்களை செய்த ஹிரண்யாக்ஷனை வதைத்து பூமியையும் உயிர்களையும் பிரபஞ்சத்தின் சமநிலையையும் காப்பாற்றி கொடுத்தார். பூமி தேவியை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி பூலோகத்துக்கும் பூலோகத்திலிருந்த உயிர்களுக்கும் க்ஷேமத்தை கொடுத்தார். அதனால் அவர் யஜ்ஞமாகவும் யஜ்ஞேஸ்வரராகவும் போற்றப்படுகிறார்.